ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 1000 கள்ளநோட்டுகளின் வரிசையில் தற்போது ரூபாய் 10 போலி நாணயங்கள் இடம் பிடித்துள்ளன. அரசால் வெளியிடப்பட்டுள்ள ரூபாய் 10 நாணயங்கள் பொதுமக்களை கவரும் அதே நேரத்தில் அவற்றில் வெளியிடப்பட்டுள்ள போலிகள் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. ரூபாய் 10 நாணயங்களில் போலிகள் வெளியிடப்பட்டுள்ளதாக கடந்த மாதம் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் ரூபாய் 10 நாணயங்களை பெறவே வட மாநிலங்களில் சிறு வியாபாரிகளும் பொதுமக்களும் தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் போலி நாணயங்களை அடையாளம் காண சில வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி உண்மையான நாணயங்களில் மேல் பகுதியில் 10 கீற்றுகள் மட்டுமே இருக்கும். போலி நாணயங்களில் 15 கீற்றுகள் இருக்கும். உண்மையான நாணயங்களில் 10 என்ற எண் நாணயத்தின் கீழ்ப்பகுதியில் தங்க நிற பகுதியிலும் வெள்ளி நிற பகுதியிலும் சேர்ந்தாற்போல் அமைந்திருக்கும். போலி நாணயங்களில் 10 என்ற எண் வெள்ளி நிற பகுதியில் மட்டும் அமைந்திருக்கும். உண்மையான நாணயங்களில் ரூபாய்க்கான குறியீடு இருக்கும். போலி நாணயங்களில் அது இருக்காது. நாணயத்தின் பின்பகுதியில் உள்ள சிங்கமுக அமைப்பில் உண்மையான நாணயங்களுக்கும் போலி நாணயங்களுக்கும் இடையே வேறுபாடுகள் உள்ளன. மேலும் போலி நாணயங்களில் தங்க நிற பகுதியில் இருந்து வெள்ளி நிற பகுதியை பிரித்தெடுக்க முடிகிறது.